ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஷவர்மாக்குள்ள உள்ள திங்ஸுகள் மட்டும் நம்ம வச்சுருக்குறோம். முட்டைக்கோஸ், ஒரு கேரட், 2 வெங்காயம், ஒரு குடமிளகாயில் பாதி எடுத்துருக்குறோம். 6 ஷவர்மா இப்போ செய்ய போகிறோம். இது நான் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு ஆச்சி சிக்கன் 65 மசாலா கொஞ்சம், அதோட கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுக்காமல் நமக்கு தேவையான அளவு உப்பு. நம்ம இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம். அடுப்பில் வச்சு இப்போ எல்லா பொருளையும் போடுப்போம். அடுத்து கேரட், அடுத்து வெங்காயம், அடுத்து குடமிளகா. இதில் நம்ம கொஞ்சம் மயோனைஸ், சாஸ் இதை மட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கணும் வச்சுக்கோ. ரெண்டு ஸ்பூன் மயோனைஸ் சேர்த்துருக்கோம். அடுத்து நம்ம சாஸ். அடுத்ததான் நம்ம கறியை பொரிக்கணும். இது தோசை கல்லில் தான் போட்டு பொரிக்கணும். நம்ம அந்த பொரிக்கஞ்சட்டில் இதில் வச்சு நம்ம பொரித்து எடுத்தோம்னா சுட்டு எடுத்தது மாதிரியாவே இருக்கும். அப்போ தான் நல்லாவும் தெரியும், டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும்ல. சிக்கனை பொரிக்கும்போது அடுப்பை எப்போவுமே நம்ம சிம்மில் தான் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா, ஏன்னா சிக்கன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் நம்ம ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் நம்ம கொஞ்சம் சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிறோம். பொடுசாக நறுக்கி வச்ச சிக்கன், இப்போ ரெண்டும் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். வெரி டேஸ்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் இனிமேல் செஞ்சு பாருங்கள். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சும்மா இருக்கிற டயத்தில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.